ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நமது போடக்கூடிய புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அதெல்லாம் நீங்கள் கலந்துக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க. மேலும் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலைங்க. மேலும் அந்த சுக்கிர பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருதுங்க. மேலும் ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ள புதன் பகவான் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அது உங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் திடீர் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகலாங்க. திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் நண்பர்களே. மனசில் தாழ்வு மனப்பான்மை என்ற தினம் வைத்துக் கொள்ளாமல் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும் போது இந்த தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் நண்பர்களே. தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் கனிவோடு நடந்துக்கிட்டீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக அமையும் நண்பர்களே. வேறு லெவலில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை இப்போ சிறப்பாக கை கொடுத்துங்க. எனவே நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாங்க. உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் குறித்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க. மனிதருக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களது வாழ்க்கை துணையை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகும். அந்த மாதிரி நல்ல நேரம் இருக்குங்க. உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஏதாவது சுபகாரிய ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக இன்றைக்கி நீங்கள் செய்யலாங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஈஸியாக திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கனிவாக அன்பாக பேசுனீங்க அப்படின்னா வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்களே வந்து தற்பெருமையாக பேசிக்கிறதெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது. தற்பெருமையாக நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரியான பேச்சுகளை இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்பொழுது உங்கள் குழந்தைகளுடன் நல்லா பழகி அவருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. குழந்தைகளுடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொண்டால் இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திடீர் நன்மைகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பெரும்பாலான விஷயங்களை வந்து ஆசைப்பட்ட சில விஷயங்களை இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் கற்பனையாக நினைச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் இப்போது நிஜமாக உங்களுக்கு பரவசியத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் வெற்றிகரமான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருக்கிறது முக்கியங்க. சஞ்சலம் தரக்கூடிய சங்கடமான சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனைகளை தவிர்த்து விட்டு இன்றைய தினம் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக மன அமைதியை நீங்கள் அதிகமாக பெற முடியும். சஞ்சலமான சிந்தனைகள் மூலமாக தான் மன அமைதி கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப முக்கிய நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்கள் மனசில் சில கவலைகள் வந்து ஒரு வாரம் ஒட்டிகிட்டே இருந்திருக்கும், பயம் ஒட்டிகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி பய உணர்வுகள் எல்லாமே இப்பொழுது உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய சகிப்புத்தன்மை இன்றைய தினம் பரிசோதிக்கப்படுங்க. அது உங்கள் நண்பர்கள் மூலமாக இருக்கலாம். உங்களுடைய பரந்த மனசையும் சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, சில நண்பர்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜை உங்களுக்கு எத்த வந்து விட்டு கொடுக்காம முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேலும் நியாயமாக இருக்கிறதுலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களுடைய டெஸ்டிங்கெலாம் நீங்கள் பாஸ் பண்ணிட முடியுங்க. அந்த மாதிரி சில டெஸ்ட் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் உங்கள் ரகசியங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் காதலராகவே இருக்கலாம்.
ஆனால் இன்னைக்கு உங்கள் ரகசியங்களை விட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது முக்கியம். அதன் மூலமாக காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படாமல் நீங்கள் தவிர்த்த முடியுங்க. மேலும் காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு நன்னடத்தையை பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் மனம் குறைந்த காதலர் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களால் கணிக்க முடியாத ஒரு மனநிலையில் இருப்பாருங்க. அதனால நீங்கள் எதை செஞ்சாலும் சில விஷயங்கள் தவறாக போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக நிதானத்தை செயல்படுங்கள். காதல் வாழ்க்கையில் நேர்மறையாக இன்றைய தினம் ரகசியங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இன்றைய தினம் முதலீடையும் சேர்த்து வட்டி முதலமாக உங்கள் கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சில பேர் புதிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட பணம் கெடுக்கலாங்க. ஆனால் உங்களுடைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் கடன் கொடுக்கறத பற்றி யோசிக்கலாங்க. நல்ல ஒரு நிகழ்ச்சிகள், சமூக நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டு இன்றைய தினம் ரொம்ப ஜாலியாக இன்றைய தினம் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உள்ள சில சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்களுக்கான நேரத்தையும் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லது தான். குடும்ப உறுப்பினர்களுக்காக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இன்றைய தினம் சிறந்த நன்மைகளை உங்களுக்காக ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் வரலாம். அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா இல்லற வாழ்க்கையில் அதனால் பாதிப்புகள் ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் மேற்கொள்ளும் போது திடீர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. அந்த மாதிரி பயணங்களின் போது உங்களுக்கு சில விஷயங்களில் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதாவது பிரபலமான சில விஐபிகளை கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பயணங்கள் மூலமாக இருக்குங்க. அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு அமையுங்க. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் வாக்குறுதிகளை மட்டும் யாரு கூட நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்தது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருணங்களே. எனவே அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நல்ல கெத்தான சூழ்நிலை அமையுங்க. மற்றவங்க உங்கள் ஸ்டைலை பிடிச்சி போய் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே சிறந்த ஒரு நாள், அற்புதமான சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்வதற்கு தாழ்வு மனப்பான்மையை மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப கனிவாக அன்பாக பேசி உங்கள் காரியங்களை சாதிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் குறிப்பாக எல்லாரு கூடயும் அன்போடு நடந்துக்கணும், கனிவோடு நடந்துக்கணுங்க. யாரு கூடயும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. மேலும் மனசில் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் அனுசரித்து போங்க, கனிவாக பேசுங்க, உங்களுக்கு நல்ல சூழல் கண்டிப்பாக அமையும். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த இது வேறு லெவலில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதன் மூலமாக நல்ல ஒரு உறவு மேம்படுங்க. உங்களுக்கு நீங்களே பெருமையாக பேசிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் தற்பெருமை தேவையில்லை. கொஞ்சம் நீங்கள் குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக வேண்டும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத சஞ்சலம் தரக்கூடிய சங்கடமான சிந்தனைகளை மனதிலிருந்து தூக்கிறீங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் நிம்மதி கிடைக்குங்க நண்பர்களே. மன அமைதியை கிடைக்கக்கூடிய சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தேன். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது விழிப்புணர்வோடு செயல்படுங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சில கவலைகள், பயம் உங்களை விட்டு ஓடிவிடக்கூடிய வகையில் உங்களுக்கு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நாளுக்கு பயம் விலகும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.